சம்சாரிகளான 1000 கோடி ஜனங்கள் அத்தனை பேரையும் மெல்ல மெல்ல ஞானத்தை அவர்களுக்கு உண்டாக்கி அதன் மூலமாக மோட்சத்திலே பற்று உண்டாக்கி அவர்களும் மோட்சம் அடைவதற்கு ஏதோ ஒரு உபாயத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக முக்வா மௌனம் வடவிடவினோ மூலத்தோ நிஷ்பதந்தி சம்போர் மூர்த்திஹி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா என்று சொல்லப்பட்ட பிரகாரம் அதே ஆதிசங்கரர் அவர்கள் ஆதிசங்கரராக பரமேஸ்வரன் தோன்றினார். 16 வயது மட்டும் கால வரையறையை வைத்துக் கொண்டு தோன்றினாலும் பிரம்மாதி தேவர்களுடைய அனுகிரகத்தினாலும் வியாசாச்சாரியருடைய ஒரு அனுமதியினாலும் மேலும் மற்றொரு 16 வயதுகளை அவர் அடைந்து இந்த உலகத்திலே 32 வருடங்களிலே அசாத்தியமான பல காரியங்களை எல்லாம் செய்தார்கள் என்று சங்கர பகவத்பாதருடைய சரித்திரத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த 32 வயதிலே அவர் செய்த காரியங்கள் எண்ணில் அடங்காத காரியங்கள். பூ பிரதட்சணம் செய்தார்கள், பிரஸ்தானத்திரைய பாஷ்யங்களை எல்லாம் செய்தார்கள், பிரகரண கிரந்தங்களை எல்லாம் செய்து பல இடங்களிலே ஸ்தோத்திரங்கள், தெய்வீகமான ஸ்தோத்திரங்களை எல்லாம் பண்ணி நாம் எல்லோருக்கும் அவரவருடைய அதிகாரத்திற்கு தகுதிக்கு தக்கபடி அவரவர்கள் தெய்வீகமான ஒரு தன்மையை அடைவதற்கு பல விதங்களிலே வழிகாட்டினார்கள் ஆதிசங்கர பகவத்பாதர்கள். ஆனால் அது மட்டும் போராது என்ற காரணத்தினாலே 4 திசைகளிலே 4 மடங்களையும் ஸ்தாபனம் செய்து தானே காஞ்சிபுரத்திலே இருந்து கொண்டு இன்றும் எல்லா மடங்களிலேயும் சம்போர்மூர்த்தி சரதி போனே என்று சொல்லும்படியாக ஆதிசங்கரர் பரமேஸ்வருடைய அவதாரம் என்பது எத்தனைக்கெத்தனை உண்மையோ அதே போல உண்மையானது ஆதிசங்கரரே அவருடைய வழி தோன்றர்களாக வருகின்ற ஜெகத்குரு மூர்த்திகளாகவும் இருக்கிறார் என்பதை சம்போர் மூர்த்திகி சரதி புவனே என்றதான இந்த ஒரு வாக்கியம் மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. அச்சரதி என்று சொல்லாமல், சச்சார என்று சொல்லாமல், சரதிஸ்ம என்றெல்லாம் சொல்லாமல் சரதி புவனே என்று சொன்னதனாலே சம்போர் மூர்த்திகி பரமேஸ்வருடைய மூர்த்தி ஏதோ ஒரு காலத்திலே 2500 வருடங்களுக்கு முன்பு இருந்தது. மிக அதிசயமான ஒரு ஜெகத்குரு மூர்த்தி தான், அதில் ஆட்சேபனையே கிடையாது. ஆனால் அவருடைய அம்சாவதாரம் எப்படி பெருமாளுக்கு வைகுண்ட பெருமாளாக ஸ்ரீரங்கநாதனுடைய ஒரு அம்சாவதாரமாக பல அவதாரங்களை எல்லாம் மூர்த்திகளை எல்லாம் புராணங்கள் எடுத்து காட்டுகிறதோ அதுபோல ஆதிசங்கருடைய பரிபூர்ணமான அம்சம் பரமேஸ்வர அம்சம் அவரிடத்திலே அப்படியே இருக்கிறது என்று சொன்னாலும் அவருடைய பல அம்சங்கள் ஒன்று சேர்ந்து வழி வழியாக வருகின்ற அந்தந்த பீடங்களிலே முக்கியமாக இந்த மூலாம்நாய பீடமாக இருக்கின்ற காஞ்சி பீடத்திலே அந்த ஆதிசங்கரர் தானாகவே வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் கிடையாது என்பதை நாம் நேருக்கு நேராக நம்முடைய வாழ்நாளிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதான ஆதிசங்கரர் பூர்ணாவதாரமாக பரமேஸ்வருடைய அவதாரமாகவே லோகத்திலே இருந்த காலத்திலே அவர் நிறைய அதிசயங்களை எல்லாம் செய்திருக்கிறார். அதிசயம் என்று சொன்னால் மற்றவர்கள் எல்லாரும் வியக்கும்படியாக ஏதோ ஒரு பிரமிப்பான காரியத்தை பண்ணுவது மட்டும் அதிசயம் அல்ல. ஆனால் உண்மையான ஒரு பொருளை மற்றவர்களுக்கும் புரிய வைப்பது இருக்கிறதே, அதுதான் அதிசயத்திலும் மிகவும் அதிசயமானது. அப்பேற்பட்ட முறையிலே ஒரு உயர்ந்த குரு யார் என்பதை காட்டுவதற்கு போலே பரமேஸ்வரன் அவரை ஒரு சின்ன சோதனையாக காசி கஷேத்திரத்திலே அவர் யாத்திரை செய்து கொண்டிருந்த போது கங்கா தீரத்திலே ஆதிசங்கரரும் அவருடைய ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களும் கங்கா ஸ்நானம் செய்துவிட்டு கங்கையினுடைய கரையிலே ஏறி அக்ரஹாரத்தின் வழியாக விஸ்வநாதரை தரிசனம் செய்வதற்கு வருகின்ற நேரத்திலே அந்த இடத்திலே நடந்ததான ஒரு சரித்திரம் எல்லோருக்கும் அநேகமாக ஓரளவு தெரியும். பரமேஸ்வரன் அந்திய ஜாதியினுடைய வேஷத்திலே வந்தார். எந்த விதமான சம்ஸ்காரமும் இல்லாமல், நாகரீகம் தெரியாது, படிப்பு அறிவு கிடையாது, பண்பாடு கிடையாது, அப்படி ஒரு ஜாதி சண்டாள ஜாதி என்று சொல்லும்படியாக கேவலம் அவர்கள் ஒரு மனித உருவிலே இருந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. அவர்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த நேரத்திலும் அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்பவர்கள் மட்டும் அவர்கள் சம்ஸ்கார ஹீனர்களாக இருக்கக்கூடிய ஜாதி. இஷ்டப்படியெல்லாம் சாப்பிடுவது, இஷ்டப்படியெல்லாம் தாங்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வது, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாதபடி
ஒரு குலம் வழி வழியாக வந்து சாப்பிடுவது தூங்குவதுன்னு வாழக்கூடியதான சில குலங்கள். அதிலே இன்ன முறையில இதைதான் சாப்பிடணும், இன்ன முறையில இப்படிதான் நாகரீகமாக நடந்து கொள்ளணும், இன்னென்ன ஆச்சாரங்களை நமக்கு வேண்டியதோ வேண்டாததோ மற்றவர்களுக்காகவாவது இந்த ஆச்சாரத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதான எந்த ஒரு விதி கட்டுப்பாடு எதுவுமே இல்லாததான ஒரு குலங்கள் பழைய நாளிலேயே உண்டு. மலைமாசி ஜனங்கள், வேடர்கள், இந்த மாதிரி சாண்டாள ஜனங்கள் என்று சொல்லக்கூடியதான பலர் பலவிதமாக அந்த குலத்திலே வந்து அவர்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்டதான ஒரு வேஷத்திலே ஒரு தம்பதிகளாக அவருக்கு சுற்றி இருக்கக்கூடியதான தன்னுடைய கணங்களை எல்லாம் நாய்களாக கூட அழைத்து கொண்டு வந்து சண்டாள வேஷத்திலே வந்தது பரமேஸ்வரன். ஆனால் முதலிலே ஆதிசங்கர பகவத்பாதர்கள் பிரத்யக்முகமாக இருப்பதனாலே எப்போதுமே மற்ற நாம் அநேகமாக சிங்கேரி மடம் அந்த இடங்கள்லாம் நாம் கேட்டிருக்கிறது என்னன்னா சாம்பரகுன்னு ஒரு வார்த்தையை கேட்கிறோம். சுவாமி பராக் என்பதான ஒரு பிரார்த்தனையே அவர்கள் சாம்பரகுன்னு சொல்லுகிறார். அப்படி ஒரு வழக்கம் அந்த மடத்தினுடைய சம்பிரதாயத்திலே இருக்கிறது. எல்லா மடத்திலேயும் அது பொருத்தமானதுதான். ஏனென்றால் சுவாமிகளாக நம்முடைய குருமார்களாக இருப்பவர்கள் அநேகமா நம்ம பார்க்கிற மாதிரி நாம் நினைக்கிற போது கூட அவர்கள் அந்தர்முகமான திருஷ்டியினாலே பிரத்யக் திருஷ்டியோட தான் அவர்கள் இருக்கிறார்கள். நம்ம பார்க்கிறதாகவோ உலக பொருள்களை அவர்கள் பார்க்கிறதாகவோ நாம் நினைக்கிறது நம்முடைய அறிவில். அவர்கள் பிரத்யக் திருஷ்டியிலே இருப்பதனாலே அவர்களை பிரார்த்திப்பது போலே சுவாமி பராக் என்பதான ஒரு வச்சனத்தை சொல்வதும் இருக்கிறது. அதுபோல ஆதிசங்கரர் எப்போதுமே பிரத்யன்முகமாக இருப்பவர். சிஷ்யர்களோடு ஸ்நானம் செய்த ஆச்சாரத்தோடு அவர் வருகின்ற போது ஆதிசங்கரரே நேரடியாக சொல்லியிருக்கணும்னு தோணலை. ஆனால் அவருடைய சிஷ்யர்களாக இருக்கிறதான சுவாமிகள்ல யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பார். அந்த வழியிலே வருகின்ற காசியில அநேகமா பல இடங்கள்லாம் ரொம்ப குறுகலான சந்தா இருக்கக்கூடியது. அது மாதிரியான உள்ள இடங்கள்ல இவா வரும்போது எதிர அந்த சண்டாள வேஷத்திலே வருகின்றதான தம்பதிகளும் அவருடைய பரிவாரமான நாய் கூட்டங்களும் எல்லாமாக வரும்படியாக பரமேஸ்வரன் அப்படி ஒரு அமைப்பை அமைத்திருக்கிறார். அது பரமேஸ்வருடைய சங்கல்பம். எல்லாமே தேவதைகள் பண்ணுவதெல்லாம் ஒரு நாடகம். அதனாலே ஒரு விதமான பாடம் யாருக்கோ தெரிய வேண்டி இருக்கிறது. ஆனால் மகான்களுடைய ஒரு அற்புதமான ஒரு லீலையை, அற்புதமான சக்தியை உலகத்திற்கு தெரியப்படுத்தணும் என்பதற்காக பரமேஸ்வரன் அப்படி ஒரு நாடகத்தை நடித்து காட்டினார். என்ன நாடகம்? அந்திய வேஷதரம் திருட்வா கச்ச கச்சேதி சாப்ரவீதி. அப்படி ஒரு வேஷத்தோட, வேஷம் மட்டுமல்ல, வேஷம் போட்டுன்றதுனால அங்கே வேஷதரம்னு வார்த்தை வந்திருக்கே தவிர அந்தியனாகவே வந்திருக்கிறார். இவர் உண்மையான இந்த லோகத்தில் இருக்கிறதான அந்திய ஜாதியை சேர்ந்தவர் தான் எல்லாருமே நினைக்கிறார்கள். ஆதிசங்கர பகவத்பாதர்கள் அந்த இடத்துல பிரத்யன்முகமாக இருந்திருப்பார்னு தான் நாம வைத்துக் கொள்ளணும். சிஷ்யர்களாக இருப்பவர்கள் அப்படி ஒரு வேஷத்தோட அல்லது அப்படி ஒரு அந்திய ஜாதியோட வரவர் கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாமல் ஏதோ பெரியவர்கள் ஆச்சாரத்தோட வரும்போது வழியிலே அந்த வழியை அடைத்த மாதிரி வருகிறாரே, ஆகையினால கொஞ்சம் தள்ளி இருப்பார். நீ தள்ளி இருந்து அவர்களுக்கு பெரியவர்களுக்கு வழியை விட அப்புறம் நீ போக வேண்டிய இடத்துக்கு போகலாம் என்றதான அர்த்தத்தோடு கச்ச கச்சேதி சாப்ரவீத் சங்கர சோபி சாண்டாலஹ தம் புனః பிராக சங்கரம். இந்த பிரத்யன்முகமாக இருக்கிற ஆதிசங்கரருக்காக அங்கிருந்து ஒரு குரல் வந்தது, அப்பா தள்ளீரு தள்ளீரு. இதை கேட்ட உடனே இதுக்காக தான் வந்திருக்கிறார். இந்த ஒரு நாடகத்தை நடத்துவதற்கு தான் பரமேஸ்வரனே வந்திருக்கிறார். என்ன நாடகம்னா உடனே அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். தள்ளீருன்னு சொல்றியப்பா, தம் புனః பிராக சங்கரம் அன்னமயாதன்னமயம் யதவா சைதன்யமேவ சைதன்யாத் த்விஜவரதூரீகர்த்தும் வாஞ்சசி கிம் ப்ரூஹி கச்ச கச்சேதி. முதல் வார்த்தையிலேயே இந்த பஞ்ச கோஷங்களை பற்றி இப்போ மகான்கள்லாம் பேசினாலே நமக்கு இருக்கிறது எல்லாருக்குமே, எல்லா பிராணிகளுக்கும், மனுஷர்கள் மட்டுமல்ல, உலகத்திலே தோன்றி மறைகின்றதான அத்தனை ஜந்துக்களுக்கும் உடல் அமைப்பிலிருந்து பார்த்தால் உள்ளே இருக்கிற ஆத்மா வரையில் 5 விதமான ஒரு கோஷங்கள், அதாவது மறைக்கின்றதான போர்வையை போல உள்ளதான பொருள்கள்
கோஷம் என்று சொல்லப்படுவன அந்த 5 கோஷங்களுக்குள்ள அடங்கி ஒரு ஆத்மா இருக்கிறார். இப்போ சரீரம் என்பதான ஒன்று இருக்கிறதே, அது அன்னத்தை பிரதானமாக கொண்டது. அந்த அன்னமயத்திலிருந்து இன்னொரு அன்னமயம், இன்னொரு சரீரம். இப்போது உங்களுடைய சரீரமும் அன்னமயம், என்னுடைய சரீரமும் அன்னமயம். இது 2 அன்னமயமா இருக்கும்போது தள்ளிப்போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதான ஒரு பாவனையை வைத்து நீங்கள் எதை தள்ளி போகணும்னு சொல்றேன் என்று கேட்கிறார். இந்த சண்டாள வேஷத்திலே வந்ததான ஒரு அந்த பெரியவர். அன்னமஜாதன்னமயம் ஹ்யதவா சைதன்யமேவ சைதன்யாத். நமக்கு உள்ளே இருக்கிறது இந்த அன்னமயம்னு ஆரம்பிச்சதுனாலேயே உள்ளே இருக்கிறதான பிராணமயம் மனோமயங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் தனியாக நாம் விலைக்கு சொல்ல முடியாது. அன்னமயம் எங்கே இருக்கோ அங்கே மற்ற எல்லா கோஷங்களும் அடங்கி போயிடும், அது பிரிக்க முடியாது. ஆனால் ஆத்மாங்கிறத நாம தனியான ஒரு சப்தத்தினாலே உள்ளே இருக்கிறதான ஒரு அழியாத பொருள்னு நாம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம், ஓரளவாவது தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆஸ்திகர்களான நாம் ஆத்மாங்கிற ஒரு வார்த்தையினால ஏதோ உள்ள ஒரு உயிர்னு நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த உயிர் என்பதெல்லாம் சாதாரணமாக நாம் பார்க்க போனால் பிராணனை தான் நாம் உயிர் என்று சொல்கிறோம். அந்த பிராணன் தான் வருகிறது போகிறது. ஆகினாலே உயிர் போயிடுத்துன்னு நாம் பிராணன் போனதை உயிர் போயிடுத்துன்னு நாம் சொல்கிறோம். அதனால் உயிர் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஆத்மா என்பது நேரடியான அர்த்தம் இல்லை. சாமானிய ஜனங்கள் உயிர்னா ஆத்மா ஆவி அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவர் கேட்கிறார், அந்த பெரியவர் சாண்டாள வேஷத்தில் வந்தவர், சைதன்யமேவ சைதன்யாதி, ஞான ரூபமாக இந்த ஆத்மா இருக்கிறார். இந்த ஆத்மாவை நீங்கள் தள்ளிப்போன்னு சொல்றீங்களா, வெறும் சரீரத்தை தள்ளிப்போன்னு சொல்றீங்களா, அல்லது ஆத்மாவையே தள்ளிப்போன்னு சொல்றீங்களான்னு முதல் வார்த்தையினாலேயே பகவத்பாதர்கள் பிரத்யக் திருஷ்டியா இருக்கிறார். அவருடைய திருஷ்டியை பராமுகமாக இழுக்கிறார் இந்த பெரியவர் தன்னுடைய வார்த்தையினால். பகவத்பாதர்கள் கண் திறந்து பார்க்கிறார். அதாவது கண் திறந்து பார்க்கிறார்னு சொன்னாலே ஏற்கனவே கண்ணை மூடிட்டு வந்தார்னு அர்த்தம் இல்லை. அந்த ஞானிகளுடைய திருஷ்டி எல்லாமே இந்திரியங்கள்லாம் நம்ம போல சாமானியமாக விஷயாபிமுகமான பிரவೃத்தின்னு சொல்ல முடியாது. அவர்கள் காதும் கேட்கும், அவருடைய கண்ணும் பார்க்கும், அவருடைய கைகளும் அசையும். ஆனால் அது நம்மை போன்றதான அசைவுகள்னு நாம் நினைக்கக்கூடாது. அப்படி பார்க்கிற போது அவர் கண் திறந்திருந்தது, ஆனால் அந்தர்முக திருஷ்டி முன்பு இருந்தது ஆச்சாரியர் பகவத்பாதாள். இப்படி இவர் அந்த பெரியவர் சொன்ன உடனே ஒரு அன்னமய கோஷத்தை ஆரம்பிக்கிறார். சைதன்யம் வரையில ஒரே கேள்வியில முடிச்சு யாரை எங்கிருந்து நகர சொல்றேன் என்று கேட்ட உடனே இந்த மாதிரி ஒரு கேள்வி யாருக்காக கேட்க தெரியுமோ? நிறைய பகுகாலம் வேதாந்தம் வாசிச்சிருந்தால் ஒரு கால் நமக்கு சொன்னதுமானா புரியுமே தவிர, திடீர்னு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நமக்கு அப்படி ஒரு கேள்வியாக அதை வைத்து கேட்கணும், பண்டிதாள்கிட்ட இப்படி கேள்வியை ஜிக்ஜாசியினால கேட்கணுங்கிறது நமக்கு தெரியாது. இப்படி ஒரு கேள்வியை அவர் கேட்டார் என்று சொன்ன உடனே பராக் திருஷ்டிக்கு வந்து விட்டார் பகவத்பாதர்கள். அப்போ உடனே அவர் சொன்னார், இந்த செண்டாள வேஷத்தில் இருக்கவர், கிம் கங்காம்புனி பிம்பிதேம்பரவணம் சாண்டால பாட்டி பயப்போரே. அதாவது கங்கை பக்கத்திலேயே கங்கை இருக்கிறதுனால, கங்கா தீரத்திலேயே இந்த சம்பாதம் நடக்கிறதுனால, காலை வேளையிலே சூரியோதய காலத்திலே நடந்ததான ஒரு சரித்திரமா இருக்கிறதுனாலே, கிம் கங்காம்புனி பிம்பிதேம்பரமணம் சாண்டால பாட்டி பயப்பூரே. அந்த கங்கையில வந்து சூரியனுடைய பிம்பம் தெரியறது. ரத்யோதகமிவ கங்காபாத பவித்ரயதி என்று சொன்னபடி அந்த ரத்யோதகமான சில அந்த தெருவோரமா போறதான ஜலங்களும் அந்த இடத்திலே வந்து கொண்டிருக்கிறது. ரெண்டையும் கையினாலே காட்டி இந்த சண்டாள வேஷத்தில் இருக்கவர் என்ன சொல்றார், சூரியனுடைய பிம்பம் கங்கையிலே விழுகிறது, இந்த ரத்யோதகமான இந்த சாக்கடை ஜலத்திலையும் தெரியாது. இவைகள் இரண்டிலே ஏதாவது பேதம் உண்டா? இந்த பேதம் சொல்ல முடியுமா உங்களாலே? பிம்பமான சூரியன் ஆகாசத்தில் இருக்கிறார், பிரதிபிம்பமான இந்த ரெண்டும் சுத்தமான கங்கையிலையும் தெரியறது, அசுத்தமான இந்த ஜலத்திலையும் தெரியறது. பிம்பிதேம்பரமணு சாண்டால வாட்டி பயப்பூரே சாந்தரமஸ்தி. இதிலே வேதங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இரண்டும் பிரதிபிம்பம் தான், ரெண்டு ஜலத்துல தெரியாது, அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர இந்த பிம்பம் பிரதிபிம்பம் ஒசத்தி
அந்த பிரதிபிம்பம் வசத்தி என்று எந்த விதத்தினாலையும் நிரூபணம் பண்ண முடியாதுன்னு இங்க தாற்பயம். காஞ்சனமயி கடே மிருத்கும்பயோர்வாம்பரே. அடுத்தது ஒன்று சொன்னார், தங்க கலசம் இருக்கிறது. வாசல்ல பகவத்பாதாளுக்காக தங்க கலசம் வச்சு பூர்ண கும்பத்துக்காக ஒருத்தர் நிற்கிறார். இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா அந்த பக்கத்துல குலாலன் மிருத்கும்பம் வச்சு அவர் ஏதோ மண் குடத்தினால தயார் பண்ணிட்டு இருக்கிறார். அதுலேயும் ஜலம் இருக்கிறது, தங்க குடத்திலையும் ஜலம் இருக்கிறது. பூர்ண கும்பம் பகவத்பாதாளுக்கு தங்க குடத்திலே ஜலம் வச்சு கொடுக்குறா, கங்கா ஜலத்தை வச்சு. இன்னொருத்தர் என்ன பண்றா, மண் குடம் செய்வதற்கு மண் குடத்திலேயே ஜலம் ஒப்பி வச்சிருக்கிறார். இது ரெண்டுலேயும் ஜலம் இருக்கு. அல்லது இந்த ரெண்டு குடத்திலையுமே உள்ள இருக்கிறதான இடைவெளிங்கிறதான அந்த ரெண்டிலையும் உள்ள இடைவெளியை நீங்கள் இதுதான் உசந்தது, இது தாழ்வானது, மட்டமானது நீங்கள் பிரித்து சொல்ல முடியுமா என்று சொல்லி பிரத்யக் பிரம்மணி நிஸ்தரங்க சஹஜானந்தாவபோதாம்புதௌ விப்ரோஜம் ஸ்வபச்சோயமித்யபி மகான் கோயம் விபேத பிரமஹா. அந்த செண்டாள வேஷத்துல வந்தவர் எல்லாருக்கும் உலகத்துக்கெல்லாம் உபதேசம் பண்றதுனால ஜெகத்குருவாக விளங்கக்கூடிய பகவத்பாதாலேயே அந்தர்முகமாக இருந்த அவரையே பராமுகமாக இழுத்ததோடு மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு உயர்ந்த பிரத்யக் பிரம்ம திருஷ்டியிலே அந்த பேரானந்தத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி இந்த ஒரு வேதத்தை பார்க்கிறீர்கள்? இவர் பிராமணன், இவர் பிராமணன் அல்லாதவர், இவர் நல்ல சம்ஸ்காரத்தை உடையவர், இவர் சம்ஸ்காரம் இல்லாதவர் என்றதான பேதங்கள்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிரத்யக் பிரம்மணி நிஸ்தரங்க சஹஜானந்தாவபோதாம் புதோ விப்ரோஜம் ஸ்வபச்சோயமித்யபி மகான் கோயம் விபேத பிரமஹா. அவருடைய கேள்வி இதோட முடிஞ்சது. இந்த ரெண்டுலேயே ஆதிசங்கர பகவத்பாதாள் பாஷ்யங்கள்ல பிரஸ்தானத்திலேய பாஷ்யங்கள்ல என்னென்ன தத்துவங்களை வைத்து பெரிய ஒரு கொள்கையெல்லாம் அத்வைத மதத்தை எல்லாம் நமக்கு புரியும்படியா பண்ணி இருக்கிறாரோ அது ரெண்டையும் ஒரு ஸ்லோகத்துக்குள்ள அடக்கி வைத்திருக்கிறார். அந்த கேள்வியிலே அந்த பெரியவராக வந்தவர் வழியை அடைச்சு நிற்கிறவர் கேள்வி கேட்கிறார். என்ன வாதம்னா பிம்ப பிரதிபிம்ப வாதம் என்பதையும் ஆதிசங்கரர் காட்டியிருக்கிறார். ஆத்மா என்பது எங்கும் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த கரணம் முதலான நம்முடைய மனம் முதலான உபகரணங்களிலே அது பிரதிபிம்பிக்கிறது. அதன் மூலமாக நம்மை நாம் ஜீவன் தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதாக பிம்ப பிரதிபிம்பவாதம் என்பதாக சாஸ்திரங்கள்ல அப்படி ஒரு மார்க்கத்தையும் ஆதிசங்கரர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு முன்னாடி உள்ள குருமார்களும் அதை காட்டியிருக்கிறார். அதே போல ஆதிசங்கருடைய பாஷ்யாதி கிரந்தங்களிலே அவச்சேதவாதம் என்பதான மற்றொரு வாதமும் காணப்படும். என்னன்னா எங்கும் நிறைந்ததான இடைவெளி தான் ஆகாசம். ஒவ்வொரு பாத்திரங்களுக்குள்ளே அந்த ஆகாசமானது கடாவத் சின்னஹா ஆகாசஹா மடாவத் சின்னஹா ஆகாசஹா கடாகாசஹா மடாகாசஹா என்று எங்கும் நிறைந்ததான வியாப்தமான ஆகாசத்திற்கு அவச்சேதகமான ஒரு பொருளை நாம் சொல்லும் போது அதன் மூலமாக என்னன்னா குறுகிய ஆகாசம், ஒரு பெரிய ஆகாசம், நடுத்தரமான ஆகாசம் என்று பெரிய மகா பிரமாணமுடையதான ஆகாசத்திற்கு நாம் அளவு கற்பிக்கிறோமே அது அவச்சேதவாதம். அதுபோல எங்கும் நிறைந்ததான பரமாத்மாவுக்கு இந்த அந்தக்கரணாவ சின்னத்வேன அதற்கு ஒரு ஜீவத்வம். அதுபோல அந்தந்த சரீரங்களுக்குள்ளதான அந்தக்கரணாதி பேதங்களை வைத்து அந்தந்த சரீரத்திற்குள்ளே அந்தந்த ஜீவன் தனித்தனியாக தெரிகிறான் அப்படிங்கிறதான ஒரு வாதங்களையும் அந்த ஒரு வழிமுறைகளையும் ஆதிசங்கரன் நிறைய எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த ரெண்டையுமே வைத்து அவரிடத்துல இந்த கேள்வியை கேட்டதுனாலே ஆதிசங்கரர் தான் இப்ப இனிமே பதில் சொல்லணும். ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி சுஷுப்திஷு ஸ்புடதராயா சந்திதுஜ்ரும்பதே யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோதா ஜகத் சாட்சினி
சைவாகம் ந ச திருஷ்யவஸ்திதி திருட பிரஜ்ஞாபி யஸ்யாஸ்தி சேத் சண்டாளோஸ்து சதுத்விஜோஸ்து குருரித்யேஷா மனீஷா மம. 5 ஸ்லோகம் மனீஷா மம என்று சொல்லி முடியறதான 5 ஸ்லோகம். ஆகையினாலேயே இந்த 5 ஸ்லோகங்களுக்கு மனீஷா பஞ்சகம் என்று பெயர். என்ன சொல்லுகிறார்? 3 விதமான நிலைமைகள் உண்டு. ஜாகிரத் சொப்ன சுஷுப்திஷு. எல்லா பிராணிகளுக்கும் விழித்துக் கொண்டிருக்கிற நிலை, அதன் பிறகு கனவோடு தூங்குகின்ற நிலை, கனவு இல்லாததான ஒரு தூக்கம், ஆழ்ந்த உறக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த 3 நிலைகளிலும் நான் இருக்கிறேன். நான் அதற்கு அந்த 3 நிலைமைகளுக்கும் தனிப்பட்டவனாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ளும் ஞானஸ்வரூபனாக நான் இருக்கிறேன்னு இந்த ஆத்மாவை பற்றி உபனிஷத்துக்கள் மிக அழகா எடுத்து சொல்லும். சம்வித் ஞானம் என்று பெயர். அந்த ஞான சுரூபமாக 3 நிலைகளிலே மாறி மாறி வருகின்றதான பலவிதமான பேதங்களை பார்த்து கொண்டு அறிவு மட்டுமாக மிச்சமாக இருக்கின்றதான ஒரு சுரூபம் எதுவோ அது ஆத்மா. அந்த ஆத்மா என்பதுதான் பிரம்மாதி விபீலிகாந்த தனுஷு. பிரம்மதேவன் நாம சொல்ற ஹிரண்யகர்ப்பன், சதுர்முகன், பிரஜாபதி என்றெல்லாம் சொல்லக்கூடியதான ஜெகத் சிரஷ்டாவாக நாம் யாரை சொல்லுகிறோமோ அவரிடத்திலிருந்து ஆரம்பிச்சு. ஏன்னா பிரம்மாதி ஸ்தாவரான் பிரம்மாதி உத்கிருஷ்டாகதி, பிரம்ம பரியந்தா உத்கிருஷ்டாகதி, ஸ்தாவராந்தா அதோகதி என்று பாஷ்யங்கள்ல இந்த மாதிரி தாற்பயங்களை சொல்றாங்க. உயர்ந்ததான ஒரு பிறவின்னு சொன்னால், அதாவது உயர்ந்ததான ஒரு நிலைனா, ஒரு நிறைய புண்ணியங்கள் பண்ணினார்னா எவ்வளவு தூரம் உயர்ந்து போகலாம்னா பிரம்மாவாக மாறலாம். அதுக்கு நிறைய புண்ணியம் வேணும். அதுக்கு மேலே இன்னொரு ஸ்திதிங்கிறது உயர்ந்த ஸ்திதியே கிடையாது. அதற்குள்ள அடக்கமானது தான் இந்திரன், தேவேந்திரன், மற்றுள்ளதான லோகபாலகர்கள் எல்லாம் அதற்குள்ளே அடக்கமானது. பிரம்மாவாக நாம் ஆக வேண்டியது, பிரம்மாவாகவும் ஒரு ஜீவனாக தான் இருக்க முடியும். அந்த பிரம்மாவாக மாறுவதற்கு நிறைய புண்ணியங்கள் பண்ணினால் அதுதான் மிக உயர்ந்த நிலை. அப்படிப்பட்டதான ஒரு உயர்ந்த பிறவியான உயர்ந்த ஜீவனாக இருக்கக்கூடிய பிரம்மாவிலிருந்து ஆரம்பித்து நமக்கு ஸ்தாவராந்தா அதோகதிகி என்று சொல்லப்படுறது. அதில் நமக்கு தெரிந்ததான ஒரு சிறிய ஜீவனை இங்கே வைக்கிறார். எறும்புங்கிறது சிறிய ஜீவனார், சிறிய உடலோடு சிறிய ஜீவனில் வித்தியாசம் கிடையாது. உடலை வைத்து தான் நாம் சிறிய ஜீவன் சொல்கிறோம். ஜீவனில் ஒன்றும் ஆத்மாங்கிறது எல்லாம் ஒரே மாதிரி தான், அதில் பேதம் கிடையாது. சின்ன சரீரத்தில் இருக்கிறதுனால அதற்குள்ளேயும் ஜீவன் இருக்கிறது. பிரம்மாவிலையும் பிரம்மாவுடைய சரீரத்துக்குள்ளேயும் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் என்பது என்னன்னா ஆத்மா என்று சொல்லக்கூடியது. அது ஞான வடிவமாக இருக்கக்கூடிய ஆத்மா, அது எல்லா இடத்திலையும் பிரகாசமாக இருக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு ஞான ரூபமான சம்பித் என்று சொல்லக்கூடிய ஞானமே யாசம் விதுஜ்ரும்பதே பிரம்மாதி பிரம்மா யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு ப்ரோதா ஜகத் சாட்சிணி சைவாகம் ந ச திருஷ்யவஸ்த்விதி. அப்படிப்பட்ட ஞானமே நான், அந்த ஆத்மஸ்வரூபமே நான் தான். அகம் பிரம்மாஸ்மி. ஆச்சாரியாளுடைய ஒரு அனுகிரகத்தினாலே தத்துவமசி முதலான மகா வாக்கியங்களை அனுசந்தானம் செய்து கொண்டு அகம் பிரம்மாஸ்மின்னு யாருக்கு அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மோட்ச நிலை வருகிறதோ அவர் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. சைபாகம் ந ச திருஷ்யவஸ்த்விதி திருட பிரஜ்ஞாபி யஸ்யாஸ்தி சேத் சண்டாளோஸ்து சதுத்விஜோஸ்து குருரித்யேஷா மனீஷா மம. அவர் உடல் அளவிலே எந்த ரூபத்தை அடைந்திருந்தாலும் பரவாயில்ல, உயர்ந்த ஒரு பிராமணனாக ஆச்சாரிய வடிவத்திலே, அதாவது ஆச்சாரத்தோடு இருக்கின்ற பிராமண சுரூபமாக இருந்தாலும் சரி, அல்லது சண்டாள ரூபத்தில் இருந்தாலும் சரி, அவரிடத்தே உள்ளதான முன்பு சொன்னதான இந்த ஒரு உயர்ந்த ஒரு அறிவு இருக்குமானால், ஆத்ம ஞானம் இருக்குமானால், அவர்தான் நமக்கெல்லாம் குரு என்பதை நான் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். இத்யேஷா மனீஷா மம. என்னுடைய ஒரு ஞானம் இப்போது குரு விஷயமான ஞானம் இப்படி ஏற்பட்டிருக்கிறது. யார் உயர்ந்த ஆத்ம ஞானியோ அவரை நாம் அந்த ஞானத்தினாலேயே வணங்கலாம்.
அவர்தான் குரு என்பதை சொல்லி முதல் ஸ்லோகத்தை முடிக்கிறார். பிரம்மைவாகம் இதம் ஜகச்ச சகலம் சின்மாத்ர விஸ்தாரிதம் சர்வம் சைதத வித்யஜா த்ரிகுணயா சேஷம் மயா கல்பிதம் இத்தம் யஸ்ய திருடாமதி சுகதரே நித்யே பரே நிர்மலே சண்டாடோஸ்து சதுத்விஜோஸ்து குருரித்யேஷா மனிஷா மம. பிரம்மைவாகம் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடியதானே ஏற்கனவே முன்னாடி முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரோ அதனுடைய மற்றொரு விளக்கத்தை இங்க சொல்றார். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தான் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடியது. ஏன்னா பிரம்மத்துல தான் ஆரம்பிக்கிறது. அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ளாததுனால தான் இத்தனை கஷ்டமும் நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரே என்று பகவத்பாதர்கள் சொன்னபடி சம்சாரம் என்பதான பிறவி பெருங்கடல் ஜென்ம ஜராமிருதி ரூபா சம்சாரா, இந்த சம்சாரத்திற்குள்ளே நாம் அகப்பட்டு கொண்டிருப்பதற்கு விமோசனம் என்பது என்னன்னா அகம் பிரம்மாஸ்மி பிரம்மைவாகம் இதம் ஜகச்ச சகலம் சின்மாத்ர விஸ்தாரிதம். நாம் பிரம்மஸ்வரூபத்தை தவிர வேறு ஒன்று இல்லை, அதே பிரம்மமாகத்தான் நான் இருக்கிறேன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகமே பிரம்மமா இருக்குன்னு நமக்கு அந்த ஞானம் இப்போ முதல்ல வராது. தன்னளவிலே தானே பிரம்மமாக இருப்பதான ஒரு உயர்ந்த சாட்சா்காரம் வந்துவிட்டால் என்ன தெரியும்னா இதம் ஜகத் சகலம் சின்மாத்திர விஸ்தாரிதம். அந்த ஞானிகளுடைய பார்வையிலே பிரம்மத்தை தவிர இன்னொரு பொருளாகவே தெரியாது. அதாவது உபதிரவம் தரக்கூடியதான ஒரு பொருளை போல நமக்கு எல்லாம் சிலதெல்லாம் பிரிய, அதாவது வேண்டியதாக இருக்கிறது, சிலதெல்லாம் துவேஷத்துக்கு வேண்டியதான துவேஷியமான பொருளாக இருக்கிறது, சிலதெல்லாம் ராகத்துக்கு வேண்டிய பொருளாக இருக்கிறது. இப்படி ராகத்வேஷ பாவனைகளோடு நாம பார்க்கிறதானே வேத புத்தியே இல்லாதபடி அகம் பிரம்மாஸ்மி பிரம்மைவாகவஸ்மிங்கிறதான ஞானம் வந்துவிட்டால் சின்மாத்திர விஸ்தாரிதம், இந்த லோகம் முழுமையாக பிரம்மஸ்வரூபமாகவே தெரியும். அப்படி தெரியாமல் இந்த நாள் வரையில் நாமெல்லாம் அஞ்ஞானிகளாக பிறந்து பிறந்து பல பிறவிகளை அடைவதற்கு என்ன காரணம் அதையும் சொல்லுகிறார். அதனுடைய மூல காரணம் அஞ்ஞானம். சர்வம் செய்தத வித்யயா த்ரிகுணயா அசேஷம் மயா கல்பிதம். ஞானம் வந்த பிறகு அஞ்ஞானம் போயிடுறது. ஆனால் அந்த அஞ்ஞானம் இருக்கிற போது எப்படி இருந்ததுன்னா உலகத்தை நம்ம தவிர இன்னொரு பொருளாக காட்டிக் கொண்டிருந்தது. எல்லாத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு அவித்யை என்பதை நாம அவித்யைக்கு அதீனமாக இருந்து அடிமைகளாக இருந்து சத்வம் ரஜஸ் தமஸ் என்றதான 3 குணங்களை உடையதான அஞ்ஞானம் அவித்யை மாயை என்றெல்லாம் சாஸ்திரக்காரர்கள் சொல்லும்படியான ஒரு மாயையிலே நாம் அகப்பட்டு கொண்டிருந்தோம். அந்த மாயினாலே செய்வது அறியாது நாமே என்ன பண்ணினோம்னா நமக்கு மேலே நமக்கு உபதிரவங்களை கஷ்டங்களை தரக்கூடியதான பொருளை உலக பொருளை நாமே அள்ளி போட்டுக்கொண்டோம். ஆனால் இப்படி அள்ளி போட்டுக்கொண்டதெல்லாம் எப்போ போயிடுறதுன்னா உண்மையான பிரம்மஸ்வரூபம் எது, நமக்குள்ளேயே இருக்கிற ஆத்மஸ்வரூபந்தான் அந்த பிரம்மஸ்வரூபம் என்பதை தெரிந்து கொண்ட மாத்திரத்திலேயே சூரியன் வந்தால் பெரிய இருட்டு ராத்திரி முழுக்க உலகத்தையே அடைத்து மறைத்து கொண்டிருந்ததான ஒரு காடாந்தகாரம் என்பது எப்படி போயிடுறதோ அதே போல பல ஜென்மாக்களிலே நமக்கு தொடர்ந்து வந்ததானே இந்த அஞ்ஞானம் என்பது ஒரே ஒரு ஞான பொறி. அஞ்ஞானத்தை பெரிய அனாதியான அஞ்ஞானத்தை போக்குவதற்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிறதான ஞானம் வந்துவிட்டாலே அதனாலேயே இது எல்லாம் போயிடுறது. இத்தம் யஸ்ய திருடாமதிஹி சுகதரே நித்யே பரே நிர்மலே. நித்தியமாக இருப்பது ஆத்மஸ்வரூபம், உயர்ந்த சுகரூபமாக இருப்பது ஆத்மஸ்வரூபம். அதுதான் பரவஸ்துவாக பரமமாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது. நித்யே பரே நிர்மலே. பரமாத்மஸ்வரூபத்தை தன்னை தவிர இன்னொன்னாக நினைக்க சொல்லலை, தானே அந்த சுரூபமாக இருக்கிறோம். அதை தவிர மற்றொரு பொருள் இல்லை என்பதை சுஷுப்திங்கிறதுல
நாம் அதாவது ஆழ்ந்த உறக்க நிலைன்னு சொல்றோமே, அந்த நிலையில உள்ளதான ஆனந்தமே வேற எந்த ஒரு விஷயத்தினாலும் கிடைக்காதபடி நம்முடைய ஆத்மானந்தத்தினுடைய ஒரு சாயலாக ஒரு நிழலான அனுபவம் போலதான் நமக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்டதான உயர்ந்த ஆனந்தம், உண்மையான ஆனந்தம் யாருக்கு சாட்சாத்காரமாக கிடைக்கிறதோ, சாட்சாத்காரமாக அவருடைய சொந்த அனுபவமாக வந்து, அதாவது அவர்களே பிரம்மஞானியாக ஆகிவிட்டால், சண்டானோஸ்து சதுத்பிஜோஸ்து குருரிஷாமனீஷா மம, அவர் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அவர்தான் எனக்கு குருன்னு ஆதிசங்கரர் சொன்னா நம்ம எல்லாருக்கும் அவர் தான் குரு. ஆதிசங்கரருக்கே அவர் குருங்கிற பாவனையில யார் ஒருத்தர் அப்படி இருக்கிறாரோ ஒரு ஆத்மஞானி, அவர் உலகத்துக்கெல்லாம் குருவாக இருப்பதில் எந்த சந்தேகம் இருக்க முடியும்? சஸ்வன்னஸ்வரமேவ விஸ்வமகிலம் நிஸ்தித்ய வாசா குரோகோ நித்யம் பிரம்ம நிரந்தரம் விம்ருஷதா நிர்வ்யாஜ சாந்தாத்மனா பூதம் பாவிச்ச துர்கிருதம் பிரதகதா சம்வின்மயே பாவகே பிராரப்தாய சமர்ப்பிதம் ஸ்வவபுரித்யேஷா மனிஷா மம. மூன்றாவது ஸ்லோகத்தில் இந்த லோகத்தில் நாம் அஞ்ஞான காலத்திலே ஞானிகள் ஞானம் வந்த பிறகும் லோகத்தில் அவளுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களே ஜீவன் முக்தர்கள்னு நாம் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு முக்தர்களை அடையும் போதுதான் சம்சார பந்தத்தில் இருந்து பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிற நிலையிலையும் கொஞ்ச நேரத்திலேயாவது நமக்கு ஒரு ஆஸ்வாசமான ஒரு இன்ப நிலை, ஆனந்த நிலை நமக்கு கிடைக்கிறது. அந்த ஒரு நிலையை பற்றி ஞானிகள் வைராக்கியம் வருவதற்காக சம்சாரிகளான நமக்கு எடுத்து சொல்லணும் இல்லையா? அவர்கள் சொல்லதான் ஓஹோ இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறதே அப்படின்னு கொஞ்சமாவது வைராக்கியம். இந்த லோகம் என்பது நித்தியமான பொருளே கிடையாது. நம்முடைய உடம்பு எப்படி அனித்தியமானதோ, ஒரு நாள் தோன்றியது ஒரு நாள் மறைய போகிறது. இது எல்லாருக்கும் மறுக்க முடியாததான உண்மை. அதுபோல இந்த உலகம் என்பது ஒரு நாள், உலகத்துக்குள்ள இருக்கிறதான பொருள்கள் எல்லாமே தோன்றி மறைவதானால் உலகம் என்பது என்ன? இப்ப சொன்ன மாதிரி சாஸ்திரங்களை இவ்வளவு நேரம் விசாரம் பண்ணின மாதிரி பஞ்ச மகாபூதங்களுடைய ஒன்று சேர்ந்த கலவை பாஞ்ச பௌதிகமாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. இதுதான் இந்த உலகம். தோன்றி மறைகின்ற பொருளை நாம பார்க்கிறோம், இது அனித்தியம், நிலையில்லாதது அப்படின்னு நம்ம உடம்பு வரையில் கூட நாம புரிஞ்சிக்க முடிகிறது. ஆனால் நாம பார்த்து கொண்டே இருக்கிற சமுத்திரமோ மலையோ உலகத்தினுடைய மற்ற பொருள்களோ அது நிலையானதுன்னு சில பேர் நினைச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே நாளுக்கு நாள் மாறிட்டு இருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறக்கூடியது எல்லாமே நிலையான பொருள் கிடையாது. எது நித்தியமாக இருக்கிறதோ அதற்கு எந்த மாறுபாடும் வராது. எது அனித்தியமானதோ அது நாளுக்கு நாள் க்ஷணே மாறிக்கொண்டுதான் இருக்கும். அப்படிப்பட்டதான மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நாமே நிலையில்லாத போது உலகமே நிலையானது. நமக்கு இந்த பிறவி இல்லைன்னா அடுத்த பிறவி ஏதோ நமக்கு சொந்தமாகவே நம்முடைய இஷ்டப்படி பிறவிகள் கிடைக்கிற மாதிரி நாம் நினைத்து கொண்டு சாஸ்வதமாக நாம் இந்த வாழ்க்கையை நடத்துறதா நினைக்க கூடாது. சஸ்வன்னஸ்வரமேவ விஸ்வமகிலம், இந்த விஸ்வம் முழுக்க எல்லா இடமும், அதாவது தேவலோக பரியந்தம் இதுக்கு அர்த்தமாகிறது. எல்லா லோகமும் என்ன ஆகுதுன்னா சஸ்வன் நஸ்வரமேவா, அவ்வப்போது மாறிக்கொண்டிருக்கிறதுனால அனித்தியமானது தான். இந்த அனித்தியமானதுங்கிறத எதற்காக சொல்றாருன்னா, நாம் இதை நித்தியம்னு நினைச்சிட்டு தானே இதுல நிறைய பற்று வைத்து கொண்டு மேலுக்கு மேலே இதனுடைய தொடர்பை நாம விட முடியாதபடி வைராக்கியம்ங்கிறதான ஒரு பொருளுக்கு கிட்டேயே போகாமல் இருக்கிறோம். வைராக்கியம் வரணுமே. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு கொஞ்சமாவது நமக்கு வைராக்கியம் வரணும் இல்லையோ, அதற்கு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் குருநாதன் மூலமாக நாம கேட்டு தெரிஞ்சுட்டே இருக்கணும். அவர்கள் ஒரு தடவை சொன்னாலும் அந்த வார்த்தை தான், பல தடவை சொன்னாலும் அனித்தியமான இந்த லோகத்துல நாம வைராக்கியத்தோடு இருக்கணும். நமக்கு முடிந்ததான யதாசக்தி தார்மீகமான தெய்வீகமான காரியங்களை பண்ணி கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னன்னா, தெய்வீகமான காரியங்கள்லாம் சத்தியமான ஒரு வழியை காட்டுறது. மற்ற அந்த காரியங்களை பண்ணாமல் இருந்து விட்டால் அனித்தியமான நிலையிலே ஏற்கனவே சொன்னபடி நமக்கு எந்த விதமான பிறவி எப்படி கிடைக்குமோ தெரியாது.
ஸ்தாவராந்தா அதோகதி என்று நமக்கு இந்த பிறவி எவ்வளவு நாள்னு தெரியாது, இந்த பிறவிக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னு தெரியாது, அடுத்த பிறவி கட்டாயம் வரப்போறதுங்கிற ஓரளவு ஊகித்து தெரிந்து கொள்ளலாம். எல்லாம் ஜாதஸ்ய துருவோ மிருத்யு துருவம் ஜென்ம மிருதஸ்ய என்று கீதையிலேயும் அதை எடுத்து சொல்றார். பிறந்தவன் ஒரு நாள் மறைந்தாலும் மறைந்தவனுக்கு மறுபடியும் பிறவிதான் உண்டு. அந்த பிறவி எப்படிப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியாது. தெரியாத போது அதனுடைய தன்மை என்னன்னா, தன்மையாவது புரிந்து கொள்ளலாமே, அது அனித்தியமானது. சஸ்வன்னஸ்வரமேவ விஸ்வமகிலம் நிஷ்சித்ய வாசா குரோஹோ. நமக்கே படித்தால் புரியுமா? இல்லது நாம பார்க்கக்கூடியதான பொருளை வைத்து தினந்தோறும் பார்க்கறதுனாலேயே பூர்ண வைராக்கியம் வந்து விடுமானா வராது. இந்த ஒரு நிச்சயம் அனித்தியமான பொருள்கள். நம்முடைய உடல் ஆரம்பித்து உடலுக்கு சம்பந்தப்பட்டதான எல்லா பொருள்களும் மற்றும் உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களும் அனித்தியமானது புரிந்து கொள்வதற்கே ஒரு குருவனுடைய வாக்கியம், குருவனுடைய கட்டாட்சம் வேணுமா? நிஷ்சித்ய வாசா புரோஹோ. அவருடைய வாக்கியத்தினால நாம் அப்படி கேட்டு அனித்தியமானதுன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாவது நமக்கு அதில் உள்ளதானே திருடமான ஒரு பற்றுதல், அது இல்லாமல் நாம் இருக்க முடியாது. நாமே தான் அது, அதுவே தான் நாம் அப்படின்னு பல பொருள்களோட நாம் பிணைந்து இருக்கிறோமே, அந்த நிலையானது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். எது இருந்தா என்ன, எது வந்தா என்ன, எல்லாம் பகவத் சங்கல்பம் அப்படிங்கிறதான ஒரு சிறிய பாவனையாவது நமக்கு வரும். அப்போ பிரம்மைவாகம் நித்யம் பிரம்ம நிரந்தரம். அதன் பிறகு ஞானிகள் உண்மையான சமாதி நிலை நிதித்தியாசனம் அல்லது சகஜ சமாதி என்றதான நிலையிலே ஆத்மஸ்வரூபத்திலேயே அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு என்னன்னா, நித்யம் பிரம்ம நிரந்தரம் விமிருஷதா. தினந்தோறும் இந்த பிரம்ம விசாரம் எங்க நடக்கிறதோ அந்த பிரம்ம விசாரத்துல நாம பங்கு கொள்ளணும். அந்த பிரம்மத்தை பற்றியோ ஆத்மாவை பற்றியோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ நமக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும், புரியறதுக்காக தான் எல்லாரும் சொல்றாங்க. புரியலைங்கிறது நம்முடைய குறைபாடு தான். சொல்றவா எல்லாருமே ஒரு கிளாஸ் எடுக்கிறார் ஒரு வாத்தியார்னு சொன்னா 40 பையன்களை 4 பையன்கள் புரிந்து கொண்டான், மிச்சம் 36 பேர் புரிந்து கொள்ளலேன்னா புரியாதது அவருடைய தப்பு இல்லை. புரிந்து கொள்வதற்கான வழியை அவ தேடலை, அதற்கு வேண்டிய பக்குவத்திற்கு அவ வரலேன்னு அர்த்தம். அதற்காக அவர் சொல்ல தெரியல, அவர் சொன்னாலே புரியாதுன்னு வைத்துக் கொள்ளக்கூடாது. அதுபோல நம்ம ஆத்ம விஷயங்கள்ல என்னென்ன விசாரங்கள் பண்றாளோ, சாஸ்திர விசாரம், நல்ல ஒரு உபன்யாசம், பிரவச்சனங்கள், இந்த மாதிரி இடங்கள்லாம் நாம போய் கலந்துட்டு எதை நமக்கு முடிவான ஒரு ஒரு கொள்கையை எடுத்துக்கொள்ளணும்னா, நித்தியம் பிரம்ம நிரந்தரம், பிரம்மஸ்வரூபமே நித்தியமானது, அது நம்மிடத்திலேயே ஜீவஸ்வரூபமா இருக்கிறது. அதை மேலும் நாம குருவனுடைய கிருபையினால அந்த ஒரு ஆத்ம ஞானத்தை அடையணும் என்பதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு சமம் தமம் சாந்தி தாந்தி உபரதி என்பதாக பலவிதமான குணங்கள் ஞானத்தை அடைவதற்கு, ஞானத்தை அடைந்த பிறகும் மோட்சத்தை அடைவதற்கு சாதனங்களாக நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு பந்தியை காட்டுவது போல நிர்வியாஜ சாந்தாத்மனா, எந்த விதமான காரணமுமே இல்லாமல் நாம கோபதாபங்களை எல்லாம் விட்டுடணும். ஒருவர் கோபிச்சுட்டா நான் கோபிச்சுக்காம இருக்கேன் அப்படின்னு ஏதோ காரணம் சொல்லி அவர் கோபிச்சுட்டாலும் நான் இன்னைக்கு கோபிச்சுக்கல, சமயம் வரும்போது அவர் பார்க்கலாம் இருக்கேன்னு சொன்னால் அதற்கு இன்னைக்கு கோபிக்காம இருந்தது சாந்தம்னு பேர் கிடையாது. ஒரு வியாஜத்தை வைத்து இன்னைக்கு ஒரு அந்த காரியத்தை பண்ணாம இருக்கிறான்னு அர்த்தம். ஆனால் ஞானிகளோ மற்றவர்களோ அல்லது ஞானத்தை அடைய வேண்டிய சாதகர்களான நம்ம போன்றவர்களுக்கோ வியாஜமே இல்லாதபடி ஒரு உயர்ந்ததான மகாசாந்தியான நிலை, எல்லாவற்றிலும் அடங்கிய நிலை, அதாவது பாக்கியமான கண் காது முதலான இந்திரியங்கள் அடங்குவது, மனம் அடங்குவது போன்றதான அந்த நிலைகள்லாம் ஒன்று இருக்குன்னு தெரிந்துக்கிறதாவது போறோம். அதெல்லாம் இந்த இடத்துல சொன்னதாக வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா முழுமையான அந்த ஒரு நிலையில இருக்கிறவர்கள் ஞானிகள் தான். நிர்வியாஜ சாந்தாத்மனா நித்தியம் பிரம்ம விமர்சதா என்று சொன்னதெல்லாம் ஞானிகளுடைய உயர்ந்த நிலை. அந்த நிலையை பற்றி நாம் தெரிந்து கொண்டு ஓரளவு அந்த வழியிலே அடியெடுத்து வைக்கிறதுக்கு நாம பழக வேண்டும், அதற்காவது முயற்சி செய்ய வேண்டும். பிறகு அப்படி அந்த நிலையே அடைந்தவர்களான ஜீவன் முக்தர்களுக்கு அவருடைய நிலை என்ன சொல்றார்? அந்த பரமேஸ்வரனாக இருக்கிறவர் இப்பதான் அவர் புரிஞ்சு விட்டார். பகவத்பாதர்கள்
வெறும் சாமானியமான இந்த லோகத்தில் உள்ளதான உருவத்தில் எப்படி இருந்தாலும் அவர் எனக்கு குருன்னு சொல்ல வரல. அந்த உருவத்தோட, எந்த உருவத்தோட, ஆடாகவோ மாடாகவோ எருமையாகவோ எப்படி வந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு அர்த்தம் கூட அங்கே இருக்கு. அந்த மாதிரி செண்டாலோஸ்து சது பிஜோஸ்து குருரித்தேஷா மனிஷாமமா என்று சாட்சாத் தட்சிணாமூர்த்தியே இந்த ரூபத்தில் வந்ததை அவர் புரிந்து கொண்டதனால இப்போ அவரிடத்துல ஒரு விண்ணப்பம் செய்து தன்னுடைய இந்த பாஷ்ய பந்திகளில் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அவரிடத்துல விண்ணப்பம் செய்வது போல சொல்றார். மோட்சத்தை அடைந்து ஜீவன் முக்தர்களாக இருப்பவர்களுக்கு என்ன நிலை இருக்கிறது? நான் கர்மாவை பற்றி, நமக்கெல்லாம் 3 விதமான கர்மா இருக்கிறது. ஆகாமி, சஞ்சிதம், பிராரப்தம். எல்லாருக்கும் பிராரப்தம் இருக்கு. நமக்கெல்லாம் அடுத்த பிறவியை கொடுப்பதற்காக சஞ்சிதம் என்று நிறைய கர்மாக்களை நாம் குவித்து வைத்திருக்கிறோம். அதனுடைய தொடர்பாக நமக்கு அடுத்த பிறவி வரப்போகிறது. ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா என்று சொன்னபடி அந்த வித்யதே சித்தியதே சர்வசம்சயாக வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியதே சர்வசம்சயாக ஸ்ரீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே என்று கர்மாக்கள் எல்லாமே ஞானம் வந்துவிட்டால், ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொண்டால் எல்லா கர்மாவும் போயிடுறதுன்னு சொல்றது. அந்த கர்மாவிலே 3 ரகமான கர்மாக்கள் எல்லாருக்கும் இருக்கு. ஞானம் வருவதற்கு முன்னாடி அவருக்கும் அந்த கர்மாக்கள் இருந்தது. அந்த கர்மாவிலே 2 விதமான கர்மாக்கள். பூதம் பாவிச்ச துஷ்கிருதம் பிரதஹதா சம்பின்மயே பாவகே. ஞானியாக வந்துவிட்டவர், ஞானத்தை அடைந்தவருக்கு சஞ்சிதமும் கிடையாது. இனிமேல் அவர் எந்த காரியம் பண்ணினாலும் அதனாலே எந்த விதமான பாவ சம்பந்தமும் கிடையாது. அது 2யுமே ஞானத்தில் அவர் ஞானாக்னிங்கிறதுல அவர் போட்டு எரிச்சுடுறார். பிராரப்தம் என்பதை ஞானிகளுக்கு உண்டுன்னு சில பேர் ஒத்துக்கிறார். அதாவது பிராரப்தம்ன்றதான சரீரம் இருக்கிறதுனால ஞானம் வந்த பிறகும் பிராரப்தத்தினுடைய ஒரு தொடர்ச்சி லேசத்தாக இருக்கிறது. ஆனால் அந்த ஞானிகளுக்கு அதனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அவர்கள் ஞானத்தினுடைய பெருமையினாலேயே பிராரப்தாயத்தமான இந்த சரீரத்தினுடைய என்னென்ன ஒரு பாதிப்புகள் வரதோ அது எல்லாமே இல்லாமல் பண்ணிக்கொள்வார்கள். அப்படிங்கிறதுனால அதையும் ஒப்புக்கொள்றதான ஒரு வழியும் இருக்கு. ஆதிசங்கரர் பல இடங்கள்ல பிராரப்தம் பிக புஜ்யதாம் அத பர பிரம்மாத்மனாஸ்தீயதாம் என்று உபதேச பஞ்சகத்தில் சொல்லும் போது பிராரப்தம் து இக புஜ்யதாம்னு மோட்சம் அடைந்தவர்களான முமுட்சு, அதாவது ஜீவன் முக்தர்களுக்கும் பிராரப்தமான சரீரம் இருக்கிறவரையில் பிராரப்தத்தினுடைய தொடர்ச்சிங்கிறத சொல்றார். அதையே இந்த இடத்துல பரமேஸ்வரனிடத்துல அவர் விண்ணப்பித்து இந்த மாதிரி ஞானிகளுடைய நிலை இருக்கிறது அப்படிங்கிறத நான் விண்ணப்பம் செய்கிறேங்கிறது போல பிராரப்தாய சமர்ப்பிதம் ஸ்வபுரித்யேஷா மனிஷா மம யாத்ரியங் நரதேவதா தேவதா அந்தஸ்புடா கிருஹ்யதே. தேவதைகள், அதாவது திரியக்காக இருக்கக்கூடியதான ஸ்தாவரங்கள், பிராணிகள், ஆடு மாடுகள், குறுக்கால வளரக்கூடியதான பிராணிகள், இன்னும் தேவதைகள் எல்லாரிடத்திலையும் அகமித்யந்த ஸ்புடா கிருஹ்யதே யத்பாசா ஹிருதயாக்ஷ விஷஜாஹ பாந்தி ஸ்வதோ சேதனாஹ. இந்த பரமாத்மாவுடைய அனுகிரகத்தினாலதான் இந்த ஸ்தாவராதி ஜந்துக்களோ அல்லது தேவதைகளோ எல்லாருடைய ஒரு அறிவும் தனக்குள்ளே அகம்னு பிரகாசிச்சுருக்கு. அதனுடைய ஒரு அனுகிரகத்தினால, குருநாதா இவாளுடைய அனுகிரகத்தினால தான் இந்த வாக்கெல்லாம் பிரவர்த்திக்கிறது. யத்பாசா ஹிருதயாக்ஷ விஷயாஹ பாந்தி ஸ்வதோ சேதனாஹ. ஹிருதயம், நம்முடைய சரீரம் மற்றுமுள்ளதான இந்திரியங்கள் எல்லாம் எந்த ஒரு ஞானத்தினுடைய ஒரு லேசமான அதனுடைய கதிர்களாலேயே, அது அனுகிரகத்தினாலேயே அவைகள்லாம் அச்சேதனமாக இருந்தாலும் ஏதோ ஒரு சேதன காரியம் போல எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறதோ அப்பேற்பட்டதான தாம் பாஸ்தி பிஹிதாத்க மண்டல நிபாம்
பிஹிதார்க்க மண்டல நிபாம். இந்த அறிவு சுரூபமான ஆத்மாவை மறைக்கிறதுக்காக இத்தனை பொருள்கள் எல்லாம் நமக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய அஞ்ஞானத்தினாலேயே நாமே நமக்கு சிருஷ்டி பண்ணி கொண்டதாக அர்த்தம். அவைகள் எல்லாத்தையும் எப்படி சூரியனால் உலகமே பிரகாசம் அடைகிற போது அந்த சூரியனால் பிரகாசத்தை அடைகின்றதான மேக மண்டலம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பெரிய மேகமண்டலம் சூரிய மண்டலத்தையே மறைப்பது போல தெரியாது. தாம்பாஸ்யைஹி பிஹிதார்க்க மண்டல நிபாம் ஸ்பூர்த்திம் சதா பாவயன்னே. எல்லாவற்றையும் தெரிவிக்கிறான். ஆனா அந்த தெரிவிக்கிறதான ஆத்மாவை இவைகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றதுன்னா அவ்வப்போது மறைச்சு கொண்டே இருக்கிறது. எல்லாம் மறைக்கிறது. சரீரம், இந்திரியங்கள், மனசு எல்லாம் அந்த அறிவு சுரூபமான ஆத்மாவை மறைப்பதையே ஒரு காரியமாக வைத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. யோகி நிர்வృతமான சோகி குரு ரித்யேஷா மனிஷா மம. அந்த உயர்ந்த ஒரு ஞான சுரூபமான ஆத்மாவை எல்லாருக்கும் சரீராதிகளாலே மறைக்கப்படுகின்ற ஆத்மாவை யார் ஒருவர் தனக்கு அந்த ஆத்ம ஞானம் வந்ததனாலே உயர்ந்த ஒரு ஆத்மஸ்வரூபமாகவே சாட்சா்காரத்தை அடைந்து அந்த ஞானத்தினாலேயே ஆனந்தத்தில் இருக்கிறாரோ அப்படிப்பட்டதான யோகியான அவர் குரு ரித்யேஷா மனிஷா மம. ஆத்ம ஞானம் வந்தவர்கள் தான் உயர்ந்த குருமார்கள். மற்றும் அடுத்தபடியாக ஆச்சாரிய தேவோ பவ என்று வேதம் காட்டக்கூடிய இந்த ஆச்சாரிய தேவன் என்று சொல்லக்கூடியவாள் சதுஷ்டி கலா என்று சொல்லக்கூடிய கலைகள், சாஸ்திரங்கள் மற்றும் வேத புராணாதிகள் உலகத்தில் உள்ளதான பொருள்களை எல்லாம் நமக்கு புரிய வைக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஆச்சாரியர்கள் தான். ஆனால் ஆத்ம ஞானத்திற்கு யார் முக்கியமான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அவர்தான் உயர்ந்த குரு என்பதை நிர்ணயம் செய்து பகவானிடத்திலே விண்ணப்பம் செய்வது போலே யோகி நிர்வృతமான சோகி குரு ரித்யேஷா மனிஷா மம யத் சௌக்யாம் புதி. 5வது ஸ்லோகத்தில் இந்த வேதங்களில் அதாவது உபனிஷத்துக்களில் நமக்கு உள்ளதான ஒரு பெரிய ஆனந்தத்தை ஆனந்த மீமாம்சா என்று விசாரம் பண்ணி சொல்லுகிறது. ஆனந்த மீமாம்சா யுவாஸ்யாத் சாது யுவாத்யாஜகஹ ஆசிஷ்டோ த்ரடிஷ்டோ பலிஷ்டஹ சைஷானந்தஸ்ய மீமாதும் சா பவதி என்று வேதம் ஆரம்பிக்கிறது. பெரிய ஆனந்தம் உலகத்தில் எது பெரிய ஆனந்தம் அல்லது அந்த ஆனந்தத்தை அடைந்து அந்த ஆனந்தத்தில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு ஒவ்வொன்றாக படிப்படியாக சொல்லி காட்டுறது. அப்படி சொல்லும்போது லோகரீதியான ஆனந்தத்திற்கு ஒரு அடையாளம் சொல்றது. உலகம் முழுமையாக நவரத்னங்களும் தங்கமும் எல்லாம் முழுக்க அப்படியே கவசம் போட்ட மாதிரி இருக்கட்டும். அந்த உலகத்தில் அதாவது பிரபஞ்சம் முழுமையாக அப்படி அதாவது சகலவிதமான செல்வாக்குகளும் சம்பத்துகளும் நிறைந்திருக்கின்றதான இந்த பூமி யாருக்கு மொத்தமாக கட்டுப்பட்டதாக இருக்கிறதோ, யார் எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டு எல்லாரும் இவருக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறதாக ஒரு மனிதன், இதுவும் கற்பனைக்கு தான் வர முடியும். அப்படி உலகத்தில் இதுவரையிலையும் யாரும் சொல்ல முடியாது. புராணங்கள் இருந்ததான சில மகாராஜாக்கள் பகவதம்சமாக வந்தவர்கள் அப்படி இருந்தார்கள், அவர்கள் ஞானிகள்னு சொல்லிவிடலாம். ஆனால் இந்த ஆனந்த மீமாம்சையில சொல்லும் போது உலக ரீதியான ஆனந்தத்திற்கு பெரிய நிலை என்னன்னா உலகத்திற்கே இவன் ஒருவன் தான் பெரியவன், இவனுக்கு இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது, எல்லாம் நினைச்ச மாத்திரத்தில் நினைச்சபடி இவனாலே அனுபவிக்க முடியும், எல்லாம் அவனுக்கு வசமாக இருக்கிறது அப்படின்னு ஒருவன் இருந்தால் அவனுடைய ஆனந்தம் எப்பேற்பட்டதோ அதை முதல் படியாக வைத்து அதை போல 100 பங்கு ஆனந்தம், அதை போல 100 பங்கு ஆனந்தம் என்று வரிசையாக பித்ருக்கள் பித்ருலோகத்தில் உள்ளவர்கள், கந்தர்வலோகத்தில் உள்ளவர்கள், தேவலோகத்தில் உள்ளவர்கள், தேவர்களுக்கெல்லாம் தலைவரான இந்திரனுக்கெல்லாம் மேற்பட்டதான பிரஜாபதி பிரம்மா வரையில்
ப்ரகஸ்பதி பிரஜாபதி வரையில் வரிசையாக இப்போ சொன்னதான ஒரு ஆனந்தத்தை 100 பங்கு ஆக்கினால் அடுத்து யாரை நாம் சொல்கிறோமோ, எந்த லோகத்தில் உள்ளவரை நாம் காட்டியிருக்கோம் வேதம், அவருக்கு அது 1 பங்கு ஆனந்தம். அவருடைய 100 பங்கு அடுத்த லோகத்தில் உள்ளவர்களுக்கு 1 பங்கு ஆனந்தம் அப்படின்னு இவருடைய 100 பங்கு ஆனந்தம் அவருக்கு 1 பங்கு, அவருடைய 100 பங்கு ஆனந்தம் அடுத்தவருக்கு 1 பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு 13 பரியாயங்களை காட்டின பிறகு அதுக்கப்புறம் பிரம்மானந்தத்தை சொல்லும்போது அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லவே இல்லை. அதாவது பிரஜாபதி சதுர்முகம் பிரம்மாவாக இருக்கக்கூடிய அவருடைய ஆனந்தத்தை நாம் இந்த அளவில் பார்க்கும்போதே நம்முடைய கற்பனையினால எட்டாத பெரிய ஆனந்தம். அந்த ஆனந்தத்துக்கு மேலே என்னன்னா அவருடைய பிரம்மா, அதாவது நமக்குள்ள இருக்கிறதான ஆத்மஸ்வரூபத்தை பரபிரம்மம்னு நாம் எதை சொல்கிறோமோ அது ஆனந்த ரூபமாக இருக்கு. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் என்று வேதம் சொல்றது இல்லையா? அப்பேற்பட்டதான ஆனந்தத்தை சொல்லும்போது அதற்கு அளவே கிடையாது என்றதாக அந்த இடத்துல முடிச்சுடுறது. ஏ தஸ்யைவானந்தஸ்யான் யானி பூதானி மாத்ராமுபஜீவந்தி என்று அந்த பிரம்மானந்தத்தை அதே பிருகதாரண்யமும் இதே மாதிரி இது ஆனந்த மீமாம்சை அது ஒரு ரகமாக சொல்றது. அந்த பிரம்ம மீமாம்சையில பிரம்மானந்தத்தினுடைய ஒரு லேசமாக சிறு துளிகளுடைய துளி என்ன இருக்கோ அதுதான் இந்த லோகத்தில் பெரிய அளவில், அதாவது இந்திராதி தேவர்கள் முதல் கொண்டு அனுபவிக்கிற பெரிய ஆனந்தமே என்னன்னா பிரம்மானந்தத்தினுடைய அளவே இல்லாததான ஒன்றினுடைய சிறு துளிகள் தான் அப்படிங்கிறத வேதம் சொன்னதை இந்த இடத்துல முதல்ல வச்சு சொல்றார். யத் சௌக்கியாம் புதிலேசலேசதஜிமே சக்ராதயோ நிர்விருதாக. இந்திராதி தேவருடைய ஆனந்தங்கள்லாம் கூட எம்மாத்திரம், அதெல்லாம் கூட ஒரு சிறு துளிகளை போன்றது. அதனுடைய பல மடங்குன்னு சொல்ல முடியாததான ஒரே ஆனந்த நிலை என்பதுதான் ஆத்மஸ்வரூபம். யம் சித்தே நிதராம் பிரசாந்த கலனே லப்த்வா முனிர் நிர்விருதஹ. அப்பேற்பட்ட ஆனந்த ரூபமான ஆத்மாவை அடைந்ததனாலே மனநாத்து முனிகி என்று சொல்லக்கூடியதான ஞானிகள் எல்லாம் அப்பேற்பட்ட உயர்ந்த ஆனந்தத்திலேயே திளைத்திருக்கிறார்களோ. யம் சித்தே நிதராம் பிரசாந்த கலனே லப்த்வா முனிர் நிர்விருதஹ யஸ்மின் நித்ய சுகாம்புதௌ. அவருடைய அந்த ஆனந்த ஸ்வரூபம் அவருடையன்னு நாம் உலக ரீதியான வார்த்தைக்கு அவருடையன்னு சொல்றோம். நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவினுடையன்னு அர்த்தம். யஸ்மின் நித்ய சுகாம்புதௌ கலிததீர் பிரம்மைவ ந பிரம்மவித். வேதம் பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மவித் பிரம்மைவ பவதி என்று சொல்வதை இந்த இடத்துல ஆணித்தரமாக இந்த ஸ்லோகத்தில் அதை உள்கருத்தா வச்சு பகவத்பாதர்கள் பரமேஸ்வரத்தை விண்ணப்பம் பண்றார். யஸ்மின் நித்ய சுகாம்புதௌ, ஒரே பரமானந்தமாக இன்று நாளைக்கு இன்னொரு விதமாக இருக்கிறதான ஆனந்தம் அப்படிங்கிறதே இல்லாமல் நித்திய சுகாம்புதியாக ஒரு பேரானந்த சாகரமாக என்றும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியதான ஒரு உயர்ந்த ஆனந்த அனுபவத்தில் ஞானிகள் போய் கலந்துள்ளார். அதாவது ஞானம் என்று நாம் சொல்லும் போதே ஞானத்திற்கு அங்கமாக எல்லாவற்றையும் மெல்ல மெல்ல நாம் விடுறதுங்கிறதே ஒரு விதத்தில் சந்நியாசம். அது முழுமையான சந்நியாசம் ஆகாது. உயர்ந்ததான ஆசிரம ஸ்வீகாரம் வாங்கிட்டாதான் சந்நியாசம் ஆகிறது. அந்த மாதிரி சந்நியாசம் வாங்குற போது சாதாரணமான சம்சாரிகள் ஏதோ அல்பமான பலங்கள் என்னென்ன ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதை அனுபவிக்கிறதுனாலேயே நாம் ஏதோ பெரிய சுகப்படுற மாதிரியும், ஆனால் அதை அடையாததுனாலே ஞானிகளோ சன்னியாசிகளோ உலகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் மாட்டில் போயிட்டான், அவனுக்கு என்ன இருக்கு, அவனுக்கு என்ன சுகமா மண்ணா ஒன்றும் கிடையாது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அவளுக்கு தான் உயர்ந்த பெரிய சுகம். யஸ்மின் நித்ய சுகாம்புதௌ, பேரானந்த சாகரம், அந்த சாகரத்தில் தான் அவள் எப்போதும் திளைத்திருக்கிறார்கள். அதில் கலந்திருக்கிறதுனாலே அவளே பிரம்மமாக இருக்கிறார்கள். அவர்களை ஒரு விதத்திலே பார்க்கிற போது பிரம்மவித்துன்னு முதல்ல சொன்னாலும், ஆனால் அவர்களை நிர்ணயமாக சொல்லணுமா இருந்தா பிரம்மைவ ந பிரம்மவித்
அவளே சாட்சாத் பிரம்மஸ்வரூபம். ஜீவன் முக்தர்களே சாட்சாத் நடமாடும் தெய்வம்னு சொல்ற மாதிரி அவர்களே பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான அவர்களே குருரி ஏஷா மதீஷா மமா என்று இந்த 5 ஸ்லோகத்திலேயும் அந்த குருவை தியானம் செய்வது போல உயர்ந்த ஞானத்தினால் யார் சிறந்தவரோ அவர்தான் குரு என்பதை உலகத்துக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்ததான ஒரு ஜெகத்குருவான ஆதிசங்கரர் பரமேஸ்வரன் நேரடியாக வந்ததை தாங்கள் தானே பரமேஸ்வரன் சொல்லலை, தாங்கள் ஒரு குரு. அவர் தட்சிணாமூர்த்தியாக இருந்தவரை இப்போ குருவாக மறுபடியும் இவர் ஸ்தோத்திரம் பண்ண உடனே பார்வதி பரமேஸ்வரர்கள் வந்தவர்களான அவர்கள் தன்னுடைய சுரூபத்தை அங்கே இருந்ததான எல்லா ஜனங்களுக்கும் ஆதிசங்கரருக்கும் காட்சி தந்ததாக அந்த சரித்திரம் சொல்கிறது. இதில் இந்த 5 ஸ்லோகத்திலேயும் ஒரு வரிசை கிரமமாக ஞானம் வராதவர்களுக்கான ஒரு உபதேசம் மாதிரியும் ஞானம் வந்தவர்களுடைய நிலையை பற்றி விவரிக்கிற மாதிரியும் பல ஒரு அம்சங்களை கொண்டு 5 ஸ்லோகங்களையும் மிக அழகாக எடுத்து ஆதிசங்கரர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்லோகங்களை நமக்கு தெரிந்த அளவில் பரமேஸ்வரனுடைய சந்நிதியில் நாம் பிரார்த்தனை பண்ணினாலும் நமக்கும் அந்த ஞானத்தினுடைய ஒரு பங்கு கிடைக்கும். முக்கியமாக குருநாதனுடைய சந்நிதியில் இன்று நமக்கு அப்பேற்பட்டதான ஒரு பாக்கியம். இதை சொல்லும்படியாகவும் இதை நீங்களெல்லாம் பொறுமையாக கேட்கும்படியாகவும் அந்த குருவனுடைய அனுகிரகத்தினால் ஏற்பட்டதினாலே நமக்கும் இந்த குரு கடாட்சம் பூர்ணமாக ஆகி மேலும் மேலும் ஞான மார்க்கத்திலே நமக்கு பிரவருத்தி திருடமாக ஆகி ஞானிகளாக நாமும் ஆக வேண்டிய காலம் வெகு சீக்கிரத்தில் அமையணும்னு பிரார்த்திக்கிறோம். பகவானுடைய அனுகிரகமும் பகவத்பாதாவுடைய சுரூபமாக இருக்கிற பரமேஸ்வர சுரூபமான குருநாதாவுடைய அனுகிரகமும் நமக்கு இந்த மாதிரியான சத்விஷயங்களில் எப்போதும் ரட்சையாக சகாயம் பண்ணிக்கொண்டு துணையாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த மனிஷா பஞ்சகம் என்பதான இந்த ஒரு விஷயத்தை பகவத்பாதாள் சந்நிதியிலே நான் சமர்ப்பணம் பண்ணதை பாக்கியமாக நினைக்கிறேன். அவளுடைய கட்டாட்சத்தை மேலும் மேலும் எதிர்பார்க்கிறேன். நம பார்வதி பதயே. ஆறரை மணிக்கு பிரம்மஸ்ரீ மணிசாஸ்திரிகள் அவர்கள் நம்ம பெரியவாளுடைய சன்னதியில் ஷட்பதி ஸ்தோத்திரம் என்பதாக ஆச்சாரிய பகவத்பாதர்கள் பெருமாளை பற்றி ஸ்ரீரங்கநாதனுடைய க்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது போல பெருமாளை பற்றி அவர் பாடாததெல்லாம் கிடையாது. பரமேஸ்வர சுரூபம் பரமேஸ்வரனை பற்றி பாடினாலும் விநாயகாதி ஆஞ்சநேய பரியந்தமான சகல தேவதைகளையும் பகவத்பாதர்கள் எந்த விதமான பேத மனப்பான்மையும் இல்லாமல் எல்லாரையும் உயர்ந்த நிலையிலே பரமாத்ம சுரூபமாக வைத்து ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறார்கள். அதிலே ஷட்பதி ஸ்தோத்திரம் என்பது இந்த பெருமாளை பற்றி சொல்லக்கூடியது. பெருமாளிடத்தில் பிரார்த்தனையாக அமைவதான ஸ்லோகம். அதை நாம் கேட்கறதுனால நமக்கு ஜென்மாவிலே எத்தனையோ விதமான பாப பரிகாரங்கள்லாம் போகும், நல்ல வினயம் முதலான சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஏற்படும். அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தோத்திரத்தை பிரம்மஸ்ரீ மணிசாஸ்திரிகள் மணிதிராவிட சாஸ்திரிகள் அவர்கள் 6:30 மணியிலிருந்து 8 மணி வரையிலாக இந்த இடத்துல நம்ம பெரியவாளுடைய சன்னதியை சொல்ல இருக்கிறார்கள். எல்லாரும் நடுவிலே உள்ள அவகாசத்தில் யதாசக்தி அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து கொண்டு மறுபடியும் ஆசிரியர்கள்லாம் இங்கே கேட்கணும், சிரவணம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறோம். Ada
இங்கே வா, இங்கே வா. அதான் மச்சி மூச்சு தாத்தா கொடுக்குற அப்புறம் வாங்கிட்டு வா. இந்த கேரம் சரியா சொல்லு மச்சி தட்டு சொல்லு அண்ணா படிக்கலாம் ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாங்க